ஏன்னா பிசினஸ் மேனுக்கு நத்திங்கா பேச தெரியாது. ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா கண்டென்ட்டா தான் நான் யோசிப்பேன். எந்த நேரத்துல பிசினஸ் நம்ம எஜுகேட் பண்ணோமோ அந்த நேரத்துல பண்ணாம பிசினஸ் மேனுக்கு என்ன தெரியும் பிரச்சனை? 4 பிசினஸ் மேன் வேற வேற பிசினஸ் மேனா இருப்பீங்க, வேற வேற பிளாட்ஃபார்ம்ல இருப்பீங்க. நீங்க எல்லாம் ஒரு கெட் டுகெதர் மீட் பண்றப்ப என்ன தெரியுமா பண்ணுவீங்க? அவர் மைண்டை நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவீங்க, உங்க மைண்டை அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவார். 2 பேர் பிசினஸும் கெட்டு போயிடும். ஏன்னா பிசினஸ் மேனுக்கு நத்திங்கா பேச தெரியாது. அது ஒரு பிரச்சனை, வியாதி. அது படை சொரிசிறங்க மாதிரி ஒரு வியாதி உங்களுக்குலாம். பிசினஸை தாண்டி நான் பிசினஸை தாண்டி எதையுமே யோசிக்க மாட்டேன். யோசிங்க. அப்படி என்ன அம்பானியா ஆயிட்டீங்க நீங்க எல்லாம்? தப்பா எடுத்துக்காதீங்க. நான் உங்க நன்மைக்காக சொல்றேன், மன வளத்துக்காக சொல்றேன். 24/7 பிசினஸ் மேன் சார். என்ன பண்ணிருக்கீங்க? ஒரு கடை வச்சிருக்கேன், அப்புறம் என்ன? அந்த கடையை காப்பாத்துக்கு கரெக்ட் தான். கடையை நாம காப்பாத்திடுவோம், நம்ம வேலைக்கு வச்சவங்கலாம் காப்பாத்தணுமே. நீங்க ஏதாவது லீட் எடுத்து கொடுத்துறாதீங்க. அந்த பேர் இல்ல சொல்றேன் நான். நம்ம ஒரு பிசினஸ், ஒரே ஒரு பிசினஸ் தான் இருக்கு அப்படிங்கிறதுனால அது கம்மி, அது அதிகம் அப்படி சொல்ல வரல. நான் சொல்ற ஒரு அர்த்தத்தை புரிஞ்சுங்க. நம்ம அப்படியே யோசிக்கிறோம், அப்படியே நத்திங்க நம்மளுக்கு பேச தெரியாது. ஏன்னா நம்ம பிளட்ல பிசினஸ் பிளட்ல அது வந்துடும். எந்நேரமும் பிசினஸ். இப்போ எனக்கு என்னன்னா ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா கண்டென்ட்டா தான் நான் யோசிப்பேன். இது எப்படி கண்டென்ட்டா பண்ணலாம், இது எப்படி நான் எடுத்து ஸ்டேஜ்ல யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல இந்த வாசகத்தை எப்படி பயன்படுத்திக்கலாம், இப்படி ஒரு மனிதரை சந்திச்சோமே அவர்கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம், அதை எப்படி சொல்லலாம், இப்படியே தான். ஏன்னா அவங்க உங்க தொழில் சார்ந்த விஷயம் நம்ம விட்டு போகவே போகாது. நத்திங்கா பேச தெரியாது. ஆனா உங்க மைண்ட்ல இனிமேல் இனி வருகிற நாட்களில் நத்திங்கா பேசப்படுங்க. நத்திங்கா பேசுறது என்ன சார்? யாராவது சொல்லுங்களேன். நத்திங்கா பேசணும். இது எழுதியே வச்சுங்க. என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நத்திங் அப்படிங்கிறோம்ல, அது பெரிய விஷயம். இட்ஸ் a big thing. நத்திங் இல்ல, அது பிக் திங். அது நத்திங்கா பேசுறது என்ன தெரியுமா? உங்க வீட்டுல உங்க குழந்தைங்க இருந்தாலும் குழந்தைகிட்ட பேசுங்க. அதான் நத்திங்கா பேசுறது. அவன்கிட்ட போய் அப்பா எப்படி பிசினஸ் போகுது, எப்படிப்பா பிசினஸ் நல்லா போச்சுன்னு கேட்டா பலர்னு வைங்க. தப்பே கிடையாது. நானே அதை விட்டுட்டு நான் வந்திருக்கேன். ஏன்னா நம்ம அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம்னா, எந்த நேரத்துல பிசினஸ், எல்லாரும் கேள்விக்கு என்னோட இதுல பதில் வரும். எந்த நேரத்துல பிசினஸ் நம்ம எஜுகேட் பண்ணோமோ அந்த நேரத்துல பண்ணாம ஒரே நேரத்துல போட்டு அவன் அமுக்குவோம். எதுக்கு படிக்க வச்சேன்னு தெரியலடா, எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணு தெரியலடா, எதுக்கு ஒன்று அமெரிக்கா அமைச்சேன்னு தெரியலடா, எதுக்கு ஒன்று லண்டன் அமைச்சேன்னு தெரியலடா. அவன் நினச்சிக்குவான் எனக்கு தெரியும்டா, பிஸ்னஸுக்கு தானே. நாம அவனை பிளாக்மெயிலே பண்ணக்கூடாது, சொல்லி காமிக்கவே கூடாது. ஒன்று சொல்லுவா சார், விப்ரோ அசிம் பிரேம்ஜி அவரோட பையனை உள்ளே கொண்டு வரப்ப விப்ரோக்குள்ள இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் வேலை செய்ய வச்சார். ஏன்னா இது முதல்ல உன்னோட கம்பெனின்னு நீ ஃபீல் பண்ணு. 2வது இந்த கம்பெனியில இருக்கிற கடைமட்ட ஊழியன் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு பாரு. அவன் பில்ட் பண்ணாம விப்ரோ வந்துடல, நீ அவனை கூட ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதுக்காக இன்னொன்னு, ஒரு மாசம் முழுக்க உழைச்சா அவனுக்கு இவ்வளவுதான் சம்பளம் வரும், அதை தெரிஞ்சுக்க. இது எல்லாமே எஜுகேட் பண்ணி கொண்டு வந்தார். அப்ப அவனோட வேல்யூ எப்படி இருக்கும்? நாம என்ன பண்றோம்? கால் வச்சோன்னா பென்சில் ஏறிடுறான், BMW ஏறிடுறான். அவன் அப்பா வேர்க்குதுங்கிறான், ஏசி இல்லைங்கிறான். நாம என்ன பண்றோம்? எப்பெல்லாம் கஸ்டமர் இல்லையா ஏசி ஆஃப் பண்றோம். அவன் என்ன பண்றான்? அவன் மட்டும் இருந்தாலும் கடைக்கே ஏசி போட்டு உட்காந்துருக்கான். கரெக்டா சார்? பிராக்டிகலா சார்? உண்மையா சார்? எந்த இடத்துல தப்பு பண்றோம் சார்? அதேதான் சார். கம்ஃபர்ட் ஜோன் கொடுங்க. நாம கஷ்டப்படுறதே நம்ம தலைமுறை நல்லா இருக்கிறதுக்கு தானே, அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே. கம்ஃபர்ட் ஜோன் கொடுங்க. ஆனா அந்த கம்ஃபர்ட் ஜோன் வரத்துக்கு எவ்வளவு விலை இருக்குன்னு சொல்லி கொடுங்க. அவ்வளவுதான், சிம்பிள். அதை எஜுகேட் பண்ணுங்க, தவறே கிடையாது. சார் ஒரு விஷயம் சொல்லவா? மிகப்பெரிய பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி சொல்றேன் பாருங்களேன். ஒருத்தன் ஒரே ஒரு நாள்ல, இது நடக்கவே நடக்காது சார் எந்த பிராண்டுக்கும், நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மனிதன் ஒரே நாள்ல, அந்த ஒரு நாள்ல அது நடந்தோம், 23 முறை ஒரு பிராண்டோட பெயர் கேட்டான்னா, ஒரு மனுஷன் ஒரே நாள்ல 23 முறை ஒரு பிராண்டோட பெயர் கேட்டான்னா, பாக்குறது, கேட்கறது, அந்த பிராண்டை பத்தி யாராவது பேசுறது, ஏதாவது அப்படி நடந்துச்சுன்னா, அந்த பிராண்ட் சார்ந்த ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னா அவன் முதலில் அணுகக்கூடிய பிராண்ட் அந்த பிராண்டா தான் இருக்கும். சைக்காலஜிக்கெல்லாம் மாத்திரும். 23 முறை ஒரு நாளைக்கு. இது எவ்வளவு செலவு பண்ணாலும் நடக்காது, ஆனா நடக்க வைக்கலாம். எப்படி அப்படின்னா சிம்பிள். ஒரு விஷயமா வரேன். முதல் விஷயம், தயவு செய்து உங்க ஈகோவை யார்கிட்ட காமிக்காதீங்க, எந்த சூழ்நிலையிலும் காமிச்சிடாதீங்க. இந்த வார்த்தையை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. எந்த சூழ்நிலையும் காமிச்சிடாதீங்க. இன்னொன்னு, ஜென்ரலா நிக்க வச்சு ஒரு பேசுவீங்கல்ல, மார்னிங் ஒரு ஷோரூமுக்குள்ள போயிட்டு அப்படி பேசுறீங்களா சார்? கேஷுவல் மீட்டிங். கேஷுவல் மீட்டிங்கிறது டெய்லி இருக்கும். அது கேஷுவல் மீட்டிங் கிடையாது, அது டெய்லி மீட்டிங். அது பேர் உண்மைதான். நாம அதை மாத்திக்கிறோம். அதுக்காக தான் கிளாரிஃபை பண்றோம், எல்லாரும் கிளாரிஃபை பண்றோம். கேஷுவல் மீட்டிங் நம்ம டெய்லி மீட்டிங் வச்சோம், ஸ்ட்ராங்கா பேசுறோம். அந்த கேஷுவல் மீட்டிங் என்ன ஆகும்னா, சில தருணங்கள்ல கேஷுவலா இல்லாம டெய்லி மீட்டிங்ல வெரி குட் சீரியஸ் ஆயிடும். முதல் நாள் நடந்த நிகழ்வு அன்னைக்கு நமக்கு தோணும் நார்மலா வந்திருக்கும்,
நம்ம கோவப்படுறதுக்கு முதல்ல அவன் பண்ண தப்பு காரணமா இருக்காது. ரோட்ல ஒருத்தன் நம்ம காரை இடிக்கிற மாதிரி போயிருப்பான், அவன் தான் காரணம். ஆக்சுவலா யாரை திட்டணும்? அவனை திட்டணும். அவன் போயிட்டான், இவன் மாட்டான். ஒன்னால நேத்துல இருந்து டென்ஷன் ஆரம்பிச்சா முடிச்சு போச்சு. நடுவில் நாய் வந்தது, அங்க போனது, இங்க நின்னது, பார்க்கிங் இடம் இல்லாத, ஒருத்தன் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்து அவன் வாங்குவான். எத்தனை பேர் முன்னாடி திட்டு வாங்குவாரு? அத்தனை பேர் முன்னாடியும் ஒரு ஸ்டாஃப் திட்டு வாங்குவார். அப்ப அத்தனை பேருக்கு முன்னாடியும் அவனோட ஈகோவை நீங்க கில் பண்றீங்க. சார் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், ஒரு தனி மனிதனுடைய ஈகோவை அவன் எந்த ஸ்டேட்டஸ்ல வேணா இருக்கலாம், நீங்க டச் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், மறுபடியும் அவனை பழைய ஃபார்முக்கு கொண்டு வருவது ரொம்ப சிரமம்.